கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி சந்திப்பு. சுமார் 1 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின் சமாதானம். கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் காரசார விவாதம் நடப்பது சகஜம்தான் என அன்புமணி பேட்டி. ஐயா எங்களுக்கு எப்போதும் ஐயாதான் என பேச்சு. இளைஞரணி தலைவராக முகுந்தன் அறிவிப்பு குறித்த கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க மறுத்த அன்புமணி, உள்கட்சி பிரச்சினையை நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம் என பதில். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு குழு விசாரணை. பாலியல் வன்கொடுமை மற்றும் எஃப்ஐஆர் அறிக்கை லீக் ஆனது தொடர்பான 2 வழக்கையும் விசாரிக்கிறது. சென்னை பெரம்பலூரில் அதிமுக சார்பில் ஒட்டப்பட்டுள்ள யார் அந்த சார் போஸ்டர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சந்தேகம் உள்ளதாக இபிஎஸ் கூறியதை சுட்டிக்காட்டி விமர்சனம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு விழா. நல்லக்கண்ணு வாழ்த்து பாடல், கவிதை நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நல்லக்கண்ணு வாழும் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை விட நமக்கு பெரிய பெருமை எதுவும் இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். தூத்துக்குடி சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மினி டைடல் பார்க், புதுமை பெண் திட்ட விரிவாக்கம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். திருப்போரூர் முருகன் கோயில் உண்டியலில் விழுந்த ஐபோன் ஒப்படைப்பு குறித்து ஜனவரி 3ஆம் தேதிக்குள் முடிவு. புத்தாண்டு தினத்தில் கோயில் நடைமுறை ஏற்கனவே உள்ளது போல் தொடரும் எனவும் அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியாவது காவல்துறைக்கே அவமானம். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. சென்னையில் தங்களது வீடுகளில் பாஜக மகளிர் அணியினர் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டம். சென்னை பல்லாவரம் அருகே காவலர் சீருடையை அணிந்து கடை வியாபாரிகளை விரட்டி 15,000 ரூபாய் வசூல். ஸ்ரீபெரும்புத்தூர் வெங்காடு கிராமத்தைச் சேர்ந்த முரளி என்பவரை கைது செய்த போலீசார். செம்பரம்பாக்கம் ஏரி 95% கொள்ளளவை எட்டியது. பூண்டி ஏரியிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் நிறுத்தம். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு. கும்மி கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள். அரையாண்டு புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள். குணா குகை, தூன்பாறை, பிரயன் பூங்கா, நட்சத்திர ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த கூட்டம்.
நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மிதி படகு, மோட்டார் படகுகளில் சவாரி செய்து மகிழ்ச்சி. சேலத்தில் சுற்றுலா பயணிகள் காவலர்களை கடப்பாறையால் தாக்கிய வீடியோ விவகாரம். லஞ்சம் கேட்டதாக தெரிய வந்த நிலையில் 3 காவலர்களும் பணியிடை நீக்கம். நாமக்கல் மாவட்ட பெருமாபாளையத்தில் கூலி தொழிலாளி கட்டையால் அடித்து கொலை. மதுபோதையில் தகராறு செய்ததால் கொன்றதாக பெண் தோழி கைது. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகள் பிரிவில் சுற்றித் திரியும் தெருநாய். உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நோயாளிகள், பொதுமக்கள் கோரிக்கை. கன்னியாகுமரி இரணியலில் சாலையின் குறுக்கே பணியில் இருந்தபோது தூக்கி வீசப்பட்ட ஊழியர். மின் வயர்கள் காரணமாக தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. விடுமுறை தினத்தை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள். மணிக்கணக்கில் காத்திருந்து சுவாமி தரிசனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். மலைக்கு செல்ல உரிய பேருந்து ஏற்பாடுகள் இல்லை என குற்றச்சாட்டு. உலகின் தொன்மையான மொழி தமிழ் என்பதில் இந்தியர் அனைவருக்கும் பெருமை. 117வது மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். மகளிர் உலக ரேபிட் சாம்பியன் ஆனார் இந்தியாவைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் கோனேரு கம்பி. அமெரிக்காவில் நடந்த போட்டியில் 8.5 புள்ளிகள் பெற்று அசத்தல் வெற்றி. குருத்வாராவில் கரைக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் அஸ்தி. முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்ட நிலையில் கரைப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் கோயிலில் கடும் பனிப்பொழிவு. கோயிலின் மீது வெண்போர்வை போல தென்பட்ட காட்சிகள் வெளியீடு. PSLV C-60 ராக்கெட் நாளை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் பாயும் நிலையில் இன்று கவுண்டவுன் தொடக்கம். ஸ்பேடெக்ஸ் A, B என 2 சிறிய செயற்கைக்கோள்களை ராக்கெட் சுமந்து செல்கிறது. தென்கொரியா முவான் சர்வதேச விமான நிலையத்தில் ஜெஜு ஏர் விமானம் விழுந்து நொறுக்கியது. 179 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படும் நிலையில் 2 பேர் மட்டும் மீட்பு. இந்தியாவுக்கு எதிரான பாரர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா 333 ரன்கள் முன்னிலை. 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 4வது நாள் ஆட்டத்தை நிறைவு செய்தது ஆஸ்திரேலியா. வடக்கு காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல். பெண்கள், குழந்தைகள் உள்பட பாலஸ்தீனியர்கள் 12 பேர் பலி.